அவங்க அழுவும்போது வறுமையில் இருக்கும்போது சொன்ன வார்த்தை நான் சொன்ன வாசகம் அன்னைக்கு நம்ம ஞானமும் கிடையாது, தியானமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அழுவுறத அனுபவிச்சுக்க, திருப்பி அழுவ முடியாது லைஃப்பில். நீ என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி அழுவணும்னு ட்ரை பண்ணால் கூட உனக்கு அழுவ முடியாது. ஒருத்தட்ட பணம் கொடுத்துட்டோம், அது வரல, அது லேட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்க, அந்த பணம் வராததுக்கு நீயும் ஒரு காரணங்கிறத தெரிஞ்சுக்க. அவன் மட்டும் காரணம்னு நினைக்காத. உன் சூழல் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பணம் உன்னை தேடி வரும். நீ கொண்டாடுற இன்னைக்கு புகழோட உச்சியில் இருக்கலாம், அதுவும் புண்ணிய கர்மா. அதே ரோட்டுக்கு வருவ, அது பாவ கர்மா. தன்னை அறியாமலேயே ஒரு போதை வேணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறான். தியானங்கிறதும் ஒரு போதை தான், கடவுள் தேடுதல்ங்கிறதும் ஒரு போதை தான், கல்யாணங்கிறதும் ஒரு போதை தான். கொண்டாட்டம், பிறந்த நாள், காது குத்து, இதெல்லாம் விழான்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் போதை. ஆனால் அந்த வாய்ப்பெல்லாம் நீ இழந்துட்டு கடைசியில் சாக போகிற நேரத்தில் நான் இதை செய்யணும்னு நினச்சேன், அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியலன்னு கடைசியாக புலம்பிட்டு உயிரை விட்டாரு. நான் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட அத்தனை பேர்கிட்ட சொல்கிறேன், ஒரு நார்மலாக உங்கள் பயணத்திலேயே நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எந்த போதை பொருளை உட்கொண்டீங்கனாலும் நீங்கள் வாழ்க்கையில் செட்பேக்கையும் பின்னடைவும் தான் சந்திப்பீங்க. என்னை பொறுத்தளவுக்கு லைஃப்பில் மறக்க முடியாத நாட்கள்னா நான் அழுத நாட்களில் தான் பெஸ்ட்டு நாட்கள். என் வாழ்க்கையில் இன்னமும் கிடைக்கவே கிடைக்காது. என் மனைவிக்கிட்டே அதான் சொன்னேன், அழுத நாட்களை கொண்டாடு, அழுதுக அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு அது புரியலை. அவங்க அழுவும்போது வறுமையில் இருக்கும்போது சொன்ன வார்த்தை நான் சொன்ன வாசகம் அன்னைக்கு நம்ம ஞானமும் கிடையாது, தியானமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அழுவுறத அனுபவிச்சுக்க, திருப்பி அழுவ முடியாது லைஃப்பில். நீ என்னைக்காவது ஒரு நாள் திருப்பி அழுவணும்னு ட்ரை பண்ணால் கூட உனக்கு அழுவ முடியாது. ஏன்னா உன்கிட்ட இருக்க சுச்சுவேஷனு, செல்வங்களோ புகழோ உன்னை சுற்றி வந்துருச்சுன்னா நீ என்ன நினைச்சாலும் நீ அழுதா கூட புகழ் உள்ளவன் அழுதா அந்த அழுவையே வேறையா இருக்கும். வறுமையில் இருக்கிறவன் அழுவை கொடூரமாக அழுவ. நீங்கள் ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ள கோடீஸ்வரன் அழுவுறான்னு வச்சுங்களே, அதை கூட 10 பேர் எவ்வளோ பெரிய அழுப்பா இப்படி அழுவுறாருப்பா, ஐயா குழந்தை மாதிரி அப்படி அழுவுறாருப்பான்னு அதுக்கு கருணை காட்டி 1000 பேர் வந்து நிற்பான். ஆனால் ஒரு ஏழை அழுவும் போது இவன் அழுதான்னா அழுவலைன்னான்ட்டு போயிடுவான். அதை பற்றி யாரும் விசாரிக்க மாட்டான். அப்போ நான் சொன்னேன், அந்த காலகட்டத்தோட நீ அழுதுக்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜங்ஷன். இது நீ இதை அழுகிற, என் வாழ்க்கை என்ன, எப்படி ஒரு கொடூரமான வாழ்க்கையை அனுபவிக்கவா நான் பிறந்தேன் அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் அந்த கொடூரம், அந்த அழுக, அந்த துன்பத்தை அனுபவிச்சுக்க, திருப்பி கிடைக்காது. அதே மாதிரி இப்பெல்லாம் அவங்களால அந்த மாதிரி ஒரு சூழல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அவங்களால போக முடியலை. அவங்க அழுகணும்னு நினைக்கிறாங்க, அழுவ முடியலை. அதே மாதிரி நானே அந்த மாதிரி கடந்து வந்தேன்ல லைஃபு, அந்த மாதிரி ஒரு சூழலை என்னால் பார்க்க முடியாது. அவ்வளோதான். அப்போ நம்ம நினச்சா கூட அந்த மாதிரி ஒரு ஜங்ஷனை என்னால் பார்க்க முடியும். அப்போ என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத சுவடுகள் அப்படின்னா அந்த வறுமை, அந்த கொடுமையான காலம், அந்த அழுத காலம், அதுதான் என்னோட வாழ்க்கையில் பொன்னான காலம். என்னை பார்த்தது பல பேருக்கு என்கிட்டேருந்து ஒரு நல்ல செயலை உணர்ந்துக்கிட்டாங்க, நல்ல செயலை அடைஞ்சாங்க. என்னால் நிறைய செயல் மற்றவங்களுக்கு பண்ணப்பட்டதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா இல்லை. என்னுடைய கர்ம வினையில் நான் எங்கே துவண்டனோ, எங்கே நான் அழுதனோ, எங்கே தியானத்துக்காக கஷ்டப்பட்டனோ, காசு இல்லாமல் எத்தனை நாள் நடந்தனோ, அந்த வறுமையான அந்த ரோடுகளில் நடந்தது, படுக்கிறதுக்கு எங்கடா இரவு போவோம்னு நினச்சது, அப்படிங்கிற அந்த பசுமையான நாட்கள் தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாட்கள். அதுதான் எனக்கு பிடிச்ச நாட்களும் கூட. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாட்கள். நான் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்த நாட்கள். நான் அதிகமாக ஒரு தொழிலெல்லாம் லாஸ் ஆகி கடனாக இருந்த நாட்கள், ஊரே கடனில் வறுமையில் என்னை பேசப்பட்டாலும் அந்த நாட்கள் இருக்குல்ல, அது ரொம்ப அது. ஏன்னா முன்னேறி வருவானாங்கிறது கூட தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம பிளான் பண்ணி யாரையும் ஏமாத்தலை, யாரையும் கெடுக்கலை, யார்கிட்டையும் நம்ம பணத்தை வாங்கிட்டு ஓடலை, பணத்தை திட்டமிட்டு அவங்கள அழுவ வைக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நம்ம பிளான் பண்ணல. சூழலில் அப்படி தேங்கி இருக்கிறோம். ஆனால் இது ஒரு நாள் மாறும் அப்படிங்கிறது ஒன்று சொன்னோம். அதே மாதிரி நம்மக்கிட்ட தொழில் ரீதியாக பணம் கொடுத்தவங்கெல்லாம் நம்மளை ரொம்ப நெருக்கும் போது அவங்கக்கிட்ட சொன்ன வார்த்தை தான், உங்களுக்கு தெரியாது உங்களுடைய கால நேரம் மோசமாக இருக்குது. நான் சொன்னது உங்களுடைய கால நேரம் மோசமாக இருக்குது, அந்த சூழலுனால தான் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலை. இப்போ எனக்கும் என்னுடைய கால நேரம் மட்டும் இல்லை, உன் கால நேரமும் மோசமாக இருக்குது. உன் கால நேரம் மோசமாக இருக்கிறனால தான் ஒரு மோசமானவனுக்கு பணம் கொடுத்துருக்குற. நீ புரிஞ்சுக்க. இப்போ உன் கால நேரம் நல்லா வரும்போது உன் வீடு தேடி உன் பணம் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு.
அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு டயத்துல சில நபர்களுக்கு பணம் நான் கொடுக்க வேண்டிய சூழல்கள் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு. அப்ப பணத்தை வாங்கக்கூடிய சூழல்ல அவன் இல்லை. அப்ப கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு கூட ஒரு நல்ல காலம் வேணும், ஒரு நல்ல காலம் வரணும். அப்ப என்கிட்ட கொடுத்து கஷ்டப்பட்டான்ல, அவனுக்கு ஒரு நல்ல காலம் வந்தோன்னா அவன் வீடு தேடி பணம் போணுச்சு. அப்ப அவன்கிட்ட சொன்னான், உனக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு, ஒத்த உறவு, நீ பல துன்பத்தில் இருந்த, நீ காப்பாற்றப்பட்டுக்கிட்டே வந்த. ஏன் காப்பாற்றப்பட்டனா, எனக்கு பணம் கொடுத்த, அதனால நீ செத்து போயிடக்கூடாதுன்னு இறைவன் உன்னை பாதுகாத்தான். உனக்கு எனக்கு இருக்கிற உறவே இந்த கடன் தான். இந்த கடன் அடுபட்டோன்னா இறைவனும் உன்னை விட்டு விடுபட்டுருவான், நானும் விடுபட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நானும் விடுபட்டேன், இறைவனும் விடுபட்டான். இன்னைக்கு அவனோட விஷயம் வேற. இப்ப என்கிட்ட ஒரு நாளைக்கு 10 தடவை போன் பேசுவான். இன்னைக்கு வாழ்க்கையில என்னை பார்க்கவும் முடியல, எனக்கு போன் பேசவும் முடியல. அப்ப அந்த உறவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த குடுக்கல் வாங்கலுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்குள்ள காரணம் இருக்கு. ஒருத்தட்ட பணம் கொடுத்துட்டோம், அது வரல, அது லேட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்க, அந்த பணம் வராததுக்கு நீயும் ஒரு காரணங்கிறத தெரிஞ்சுக்க. அவன் மட்டும் காரணம்னு நினைக்காத. உன் சூழல் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பணம் உன்னை தேடி வரும். உன் சூழல்ல அவன்கிட்ட கொடுத்து அவன்கிட்டேருந்து பணம் வரக்கூடாதுன்னு உனக்கு சூழல் இருந்துச்சுன்னா அது வராது. அப்ப ஒரு சைடு மட்டும் இங்க இருக்கிறான் எல்லாருமே பார்க்கறான், ஒரே சைடு மட்டும் பார்க்கறான். பணத்தை கொடுத்தாங்க, நம்ம சத்தம் போடல, நம்ம ராங்கா பேசல, நம்ம கோவமா பேசலைன்னா சரிப்பட்டு வராதுங்கிறான். எத்தனையோ வட்டிக்கு கொடுக்குறவன், எத்தனையோ ஏழை குடும்பத்தை, எத்தனையோ தாயை, எத்தனையோ சகோதரியை என்னென்னமோ பேசுறான். ஆனா வாழ்க்கையில என்ன சாதிக்க போறான், என்ன எடுத்துட்டு போறான், என்ன செய்ய போறான்? எத்தனையோ கோடீஸ்வரன், ஆனா வாழ்க்கையில ஒன்றும் இருக்காது. புரியுங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு தெரியும் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் எல்லாம் வெத்து காகிதங்கள், வெத்து காகிதங்கள், வெத்து காகிதங்களோட மோசமானது. ஒரு டயத்துல தெரியும் இது இதனால எந்த பயனும் கிடையாது அப்படின்னு தெரியும். எத்தனை கட்டுக்கட்டா ரூபா நோட்டு இருந்தாலும் ஒன்றும் பயனும் கிடையாது. கர்ம வினைக்கு முன்னாடி, கால சூழ்நிலைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் அதிகாரத்துல இருந்து ஆடுவீங்க. உங்க கால சூழ்நிலை சரியில்லைன்னா உங்களை குப்பரை போட்டுரும், இல்லை மண்டி போட வச்சிரும். நீ எவ்வளவு பெரிய தலைவனா வேணாலும், உன் கர்ம வினை மோசமாயிருச்சுக்க, நீ அனுபவிக்கணும்னா மண்டி போட்டு தான் ஆகணும். இதுதான் விஷயம். நீ கொண்டாடுற இன்னைக்கு புகழோட உச்சியில இருக்கலாம், அதுவும் புண்ணிய கர்மா. அதே ரோட்டுக்கு வருவ, அது பாவ கர்மா. புரியுதா? நீ செத்த வீதியில தான் வந்தாகணும். உன்னை தூக்கிட்டு அப்படியே பறந்தெல்லாம் போக முடியாது, வான்வெளியில பறக்க முடியாது. நீ ரோட்டுக்கு தான் வந்தாகணும். எவ்வளவு பெரிய கோடி சொன்னாரு, எவ்வளவு பெரிய செயல் வடிவத்துல வேணாலும் ரோட்டுக்கு தான் வந்தாகணும். ஆனா அங்க ஆத்மார்த்தமா கண்ணீர் விடுறதுக்கு 4 பேர் இருக்கிறான்னா கண்டிப்பா இருக்க மாட்டான். புரியுதுங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கைக்குள்ள. அப்ப எல்லாத்தையும் அறிந்து ஒரு தெளிவடைந்து ஒரு வாழ்க்கைக்குள்ள மனித வாழ்க்கைய பார்த்துக்கணும். மனிதர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு மகத்தான பிறப்பு தான். விலங்குகளோட மற்ற செயலோட நமக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கு. சிந்தித்து செயல்படுற அறிவுகள் நமக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு மரம் பேசுவதில்லை, ஒரு மரம் சிந்திப்பதில்லை, ஒரு விலங்கு சிந்திப்பதில்லை, மற்ற செயல்கள் எல்லாம் சிந்திக்கிறதில்ல. ஒரு மனிதனுக்கு சிந்திக்கிற வாய்ப்பையும் இந்த அறிவு, அந்த உணர்ற வாய்ப்பையும் கொடுத்துருக்கிறான். உணர்றதும் கொடுத்துருக்கிறான், சிந்திக்கிறதும் கொடுத்துருக்கிறான், அதை நிதானிக்கக்கூடிய பக்குவத்தையும் கொடுத்துருக்கிறான். அப்ப மனிதனாக இருக்கிறவன் எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் அதை எப்படி பண்ணிக்கலாம்? அதை ஒரு 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 நிதானப்படுத்திக்க மனிதனால முடியும். ஒரு சிங்கத்தாலேயோ ஒரு கரடியாலேயோ ஒரு சந்தோஷத்தையோ ஒரு கோபத்தையோ நிதானப்படுத்திக்க முடியாது. ஆனா ஒரு மனிதனால நிதானப்படுத்திக்க முடியும். அப்படியாப்பட்ட மனிதன் எப்படிப்பட்ட நிதானமா எப்படி கடைப்பிடிக்கணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் இது விஷயம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கடவுள் அப்படிங்கிறது ஒரு அலைவரிசை. ஒரு மனிதன் நிதானத்தை தவறும் போது அந்த அலைவரிசை அவனை பாதுகாக்கும். அவ்வளவுதான் விஷயம். கடவுள்கிட்ட கொண்டாடுறதோ பூ போடுறதோ, கடவுளை பிடிச்சிக்கிட்டா நம்மளை வாழ வச்சுடுவாரு அப்படிங்கிறதுலாம் தவறான கால்குலேஷன் போடுறாங்க, தவறான கணக்குகள் பண்றாங்க. அப்ப மக்கள்கிட்ட ஒப்பீனியன் பண்றாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய தவறு செய்யறவன் கடவுள் முன்னாடி நின்றுட்டு என்ன கடவுள் தான் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு சைக்கிள்ல போற ஏழை நினைக்கிறான், இவ்வளோ கொள்ளடிக்கிறான், இவ்வளோ திருடுற அவனை போய் கடவுள் வாழ வைக்கிறார்னா என்னையா வாழ வைக்கலன்னு அவன் கேட்டுட்டு போறான். அப்ப அவனுக்குள்ள இருக்கிற முரண் இருக்குல்ல. இப்ப இவன் சொல்லப்பட்ட விஷயமும் அவன் சொல்லப்படுற விஷயமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்ப கடவுளுங்கிறது இவங்க 2 பேரும் சைக்கிள்ல போறவங்களோ கார்ல போறவங்க யோசிக்கிற மாதிரி கடவுளுங்கிறது ஒண்ணு இல்லை. அப்படி கடவுளுங்கிறது ஒரு மனிதன் எங்கேயாவது தன்வசப்படாம அந்த உணர்ச்சியை இழக்கும் போது, அவன் தன்னையே மனித அறிவையும் கட்டுப்பாட்டையும் இழக்கும் போது கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அலைவரிசை ஹெல்ப் பண்ணுதுங்கிறாங்க. அப்ப அந்த அலைவரிசை என்னன்னா, சுவாசம் பலப்படும் போது மனம் ஒரு நிலை அடையுது,
இப்போ மனம் ஒரு நிலை அடையும் போது ஒரு மனிதன் விலங்கா மாறுறவன் மனிதனாகவே இருக்கிறான். இந்த மனம் ஆக்ரோஷமாகும் போது அவன் கொலைகாரனா மாறுறான், காமவானா மாறுறான், கொள்ளடிக்கிறவனா மாறுறான். இந்த மனம் அப்படியே தூய்மையா கொஞ்சம் அமைதி நிலைக்கு வரும்போது நம்ம ஏன் திருடணும், நம்ம ஏன் அந்த பொண்ணை தப்பா பார்க்கணும், நம்ம ஏன் அவனை போய் அடிக்க போகணும், சிச்சி அப்படிங்கிறான். அப்ப அதே மனிதன் ஆக்ரோஷம் ஆகுறது இந்த மனதால தான் ஆகுறான். புரியுதுங்களா? அவ்வளவுதான் விஷயம். மனிதனாக நார்மலா வாழ்றதே இங்க வாழ முடியாதாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலா ஒரு மனிதனே இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கடினம். ஆனா இதுல சாராயத்தையோ இல்ல சிகரெட்டையோ கஞ்சாவையோ குடிச்சிட்டேன்னா நார்மல் மனிதனே இங்க வாழ்றது ரொம்ப கஷ்டம். இதுக்குள்ள போதை வஸ்திரத்தோட நீ வாழ்ந்தானே எப்படி வாழ்வ? இந்த மனதை நார்மல் மனிதனே சுவாசத்தால கட்டுப்படுத்தி மனதை ஒருங்கிணை பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இதுக்குள்ள போதை வஸ்திரம் பண்ணிட்டா உன் சுவாசம் எல்லாம் ஓடாது, சுவாசம் எல்லாம் மாறி போயிடும். அப்ப நீ விலங்கோட மோசமா போயிடுவ. புரியுதுங்களா? இந்த தேசம் என்னைக்கு இந்த தேசத்தை நீங்க உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த போதை வஸ்திரத்தினால இந்த உலகமும் இந்த தேசமும் என்ன நன்மை அடையுது? இந்த உலகத்துல சாராயத்தால சாதித்தவன் எவன் இருக்கிறான்? இந்த உலகம் முழுக்க நீங்க பாருங்க. சாராயம் குடித்து என் பொண்டாட்டியை வாழ வச்சேன், என் பிள்ளைய படிக்க வச்சேன், நான் பெரிய உயர்ந்த நிலைக்கு போனதுக்கு காரணமே இந்த கடை தான், இந்த பாட்டில் தான் அப்படின்னு இந்த உலகத்துல எவனையாவது ஒருத்தனை கூட்டிட்டு வந்து காட்டுங்க. அதே மாதிரி என்னோட வெற்றிக்கு சக்சஸுக்கு காரணம் இந்த சிகரெட் தான் அப்படின்னு தூக்கி காட்ட சொல்லுங்க. என்னோட சக்சஸுக்கு காரணம் இந்த கஞ்சா தான் அப்படின்னு எவனையாவது காட்ட சொல்ல முடியுமா? அப்புறம் எதுக்கு அந்த செயல் வடிவத்துக்குள்ள ஒரு மனிதன் ஆட்படுறான்னா தன்னை அறியாமலேயே ஒரு போதை வேணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சந்தோஷம் வேணும்னு நினைக்கிறான். தியானங்கிறதும் ஒரு போதை தான், கடவுள் தேடுதல்ங்கிறதும் ஒரு போதை தான், கல்யாணங்கிறதும் ஒரு போதை தான், கொண்டாட்டம், பிறந்த நாள், காது குத்து இதெல்லாம் விழான்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் போதை. ஐயோ உங்க வீட்டில் வந்தங்க கறி குழம்பா, என்னங்க சாப்பாடு அப்படின்னு 10 பேர் புகழ்றது, அது ஒரு போதை. 10 பேர்த்த ஒன்னா சேர்த்து சோறு போட்டு பார்க்கணும், 10 பேர்த்த ஒன்னா கூப்பிட்டு அப்படியே பேசி தன்னை தானே புகழ்ந்துக்கணுங்கிறதெல்லாம் போதை தான். ஒரு தலைவன் ஜெயிக்கிறான், வெடி போடுறான், கொண்டாடுறாங்க, மேலே போறான், பதவி ஏற்பு விழாங்கிறான், வாழை தூக்குறான், கையை தூக்குறான், காலை தூக்குறான், அப்படி காட்டுறான். என்னன்னா போதை தான். ஆனா உங்க ஞானி எல்லாத்தையும் விடுபடுறான், உடைய கூட கலட்டி எறியறதுக்கு ட்ரை பண்றான். என்னன்னா போதை வேண்டப்பா. அவன் ஞானங்கிறது எது சொல்றான்? ஏன்னா போதை இல்லாதது. மனிதன்கிற நார்மல் மனிதனுக்குள்ளே ஒரு போதை இருக்குல்ல, அந்த போதையிலிருந்து விடுபடுறது. இப்ப எல்லாமே ஒரு போதையாகி போச்சு. புரியுதுங்களா? அதுதான் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். அப்ப வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க நினைச்சு பாருங்க, நமக்குள்ள ஒரு நார்மல் மனிதனுக்குள்ள எது சந்தோஷம், எது துக்கம்? இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு அரசாங்கமே உட்காந்து ஒரு 20 நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம்ல, இந்த போதையினால இந்த உலகம் என்ன நன்மை அடைஞ்சிட போகுது, என்ன தனி மனிதன் அடைஞ்சிட போற? நீ பள்ளிக்கூடம் நடத்துற, ஆஸ்பத்திரி நடத்துற, இவ்வளவு பெரிய எஜுகேஷன் கொடுக்கற தாண்டி ஒரு மனிதன் இதனால என்ன மாற்றம் அடைவான்னு ஒரு சிம்பிள் சைக்காலஜி தெரியாதா? இதனால என்ன நன்மை கிடைக்க முடியும்? இதனால 1000 நன்மை அரசாங்கத்துக்கு ரன் பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு வருவாய் இருந்தாலும், ஒருவன் செத்து, ஒருத்தன் அழிஞ்சு, ஒருத்தன் கெட்டு போய், ஒருத்தன் நாசமா போய் தான் நம்ம இந்த நாட்டை தேசத்தை நம்ம முன்னேற்றணுமா? இந்த தேசத்தை நம்ம சர்வைகள் பண்ணணுமா? இந்த தேசத்தை நம்ம ஒரு ஒழுங்கிணைந்து கொண்டாடணுமா? அப்ப ஒரு தவறான பொருள் ஏன் விற்கப்படுறதுக்கு, மார்க்கெட்டில் கொடுக்கப்படுறதுக்கு நாம ஏன் ஒரு காரணமா இருக்கிறோம்? ஒரு நாட்டோட தலைவன்கிறவன் எவன் கேட்டீங்கன்னா, அவனோட நிர்வாகங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கும் அவன் மக்களுக்கும் யாருன்னே தெரியாது. ஆனா மக்கள் தலைவனை தெரியும், ஆனா தலைவனுக்கு மக்கள் யாருன்னு தெரியாது. ஆனா மக்கள் ரோட்ல கடைசியில உட்காந்துருப்பான், கன்னியாகுமரியில மூலையில உட்காந்துருப்பான். அவன் ஒரு மூலையில உட்காந்து சொல்லுவான், அந்த தலைவன் சூப்பரான ஆளியா, என்ன மனுஷையா, தங்கமான ஆளியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடுவான். ஆனா அவனை யாருன்னு உனக்கு மக்கள் மட்டும்தான் தெரியும். ஆனா அவனுக்கு உன்னோட ஃபுல் ஹிஸ்டரி தெரியும். ஏன்னா அவன் ஏதோ ஒரு விதத்துல உன்னுடைய செயல்ல இருந்து பயனடைஞ்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ உன்னுடைய நிர்வாகம் எது இருக்கணும்னா, ஒருத்தன் யாருன்னே தெரியாத ஒருத்தன் இந்த தேசத்துக்குள்ள, இந்த ஸ்டேட்டுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள வரான்னா அவன் பயனும் உள்ளவனா மாறணும். அவன் எந்த மாநிலத்துக்காரனா வேணாலும் இருக்கட்டும், இந்த தேசத்துக்குள்ள வந்தா என் தேசத்தோட ஆட்சி எப்படி இருக்கு, என் தேசத்தோட நிர்வாகம் எப்படி இருக்கு, என் தேசத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்கணுங்கிறோம். போன ஆட்சியில் இருந்தவனுக்கும் இந்த ஆட்சியில் இருந்தவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, என் தேசத்துல மக்கள் தன்னெழுச்சியாக எப்படி மாறி இருக்கிறான். ஒரு விதாச்சாரத்துல எப்படின்னா, மக்கள் ஏழையா இருந்தவன் பணக்கார ஆகிறான், கூரை வீட்டுல இருந்தவன் மாடி வீடு கட்டுறான்லாம் கிடையாது. ஒரு மனிதனுடைய கதாபாத்திரங்களே மாறணுங்க, அவன் தலைவனுடைய பங்களிப்பு இருக்கு. அப்ப மனிதனுக்கு என்னன்னா, மனம்
கீழ்நிலைக்கு போனுச்சுன்னா மனிதன் கீழ்நிலைக்கே போயிடுவான். இப்போ மனிதன் சாராயம் குடிச்சான்னா நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, விலங்குகள் சாப்பாடு தான் சாப்பிடுவான். கறியை சாப்பிடுவான், மீனை சாப்பிடுவான், கண்ட சாப்பாடை சாப்பிடுவான். பழைய சோத்தை கூட வித்துருவாங்க. பழைய சோறுனா தண்ணி போட்ட சோறு கிடையாதுங்க. நைட்டு வடித்த சோத்தை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பெரிய பெரிய கடையில் கிண்டி கொடுத்துருவான். இப்போ கெட்டு போன உணவை கூட போதையில் தின்றுவான் ஒருத்தன். எது நல்ல உணவு, எது நல்ல செயல் அப்படின்னு தெரியாது. அப்போ அவன் செய்கிற எல்லா செயலுமே ஒரு விதமான கீழ்நிலையை நோக்கிடும். அப்போ அந்த கீழ்நிலையை நோக்கிறதுக்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது எப்பயுமே அதை நம்ம பார்த்துக்கணும். ஒரு நிர்வாகங்கிறது எப்பயுமே எப்படி அப்படின்னா, ஒருத்தர் ஆட்சியில் இருக்கிறாரு அப்படின்னா அவரால் அந்த தேசம் மனநிலையா மக்கள் மாறி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். பணமா மாறி இருக்கிறது முக்கியம் கிடையாது. மனம் எப்படி மாறி இருக்கு, அந்த அந்த மாற்றம் மக்கள்கிட்ட எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதுதான் தேசத்தோட வெற்றி, அதுதான் தேசத்தோட வளர்ச்சி, அதுதான் உண்மையான வளர்ச்சி. அப்ப ஒரு தேசத்தோட முக்கியமான செயல் வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசத்துல எவனோ சாராயத்தை வித்துட்டு போறான், அரசாங்கம் ஏன் வைக்கணும்? அரசாங்கம் ஏன் கொடுக்கணும்? நாம பல பேருக்கு முன்னுதாரணமா இருக்கிறதுக்காக தாங்க ஒரு தலைவன் சொல்றோம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி எடுத்துக்கணும் நாம? ஒரு ஆசிரியர் முன்னுதாரணமா இருந்தா தானேங்க கிளாஸ்ல இருக்கிற பசங்க முன்னுதாரணமா மாறுவாங்க. ஆசிரியரே 2 கிளாஸுக்கு சாராயத்தை குடிச்சிட்டு வந்து பாடம் எடுத்தாருன்னா எவன் என்ன பண்ணுவான்? எப்படி ஒரு மாணவன் முன்னுதாரணமா உருவாவான்? எப்படி உருவாகுவான்? நமக்கு வாய்ப்பு ஏன் கிடைக்குது, நமக்கு ஏன் பணம் கிடைக்குது, நமக்கு ஏன் புகழ் கிடைக்குது, நமக்கு ஏன் அதிகாரம் கிடைக்குதுன்னா எங்கேயாவது ஒரு 10 பேர்த்த நீ மாற்றுவங்கிறதுக்காக தான் இது கிடைக்குது. ஆனால் அந்த வாய்ப்பெல்லாம் நீ இழந்துட்டு கடைசியில் சாக போகிற நேரத்தில் நான் இதை செய்யணும்னு நினச்சேன், அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியலன்னு கடைசியாக புலம்பிட்டு உயிரை விட்டுற. எல்லாம் பார்த்துக்கணும். நான் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட அத்தனை பேர்கிட்ட சொல்கிறேன், ஒரு நார்மலாக உங்கள் பயணத்திலேயே நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எந்த போதை பொருளை உட்கொண்டீங்கனாலும் நீங்கள் வாழ்க்கையில் செட்பேக்கையும் பின்னடைவும் தான் சந்திப்பீங்க. ஒரு சராசரி உங்கள் கூட இருக்கிறவனை கூட உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கூட இருக்கிறவனை கூட உங்களால் செயல்படுத்த என்ன ஏதுன்னு உங்களால் நிதானப்படுத்தி கொள்ள முடியாது. ஒரு மனம் நிதானமற்ற மதம் கொண்ட யானை மாதிரி. ஆனால் அதுக்குள்ளே போதையெல்லாம் போட்டோம்ச்சுங்களேன், மதம் கொண்ட யானையாகவே நம்ம எப்பயுமே வாழ்வோம். அது ரொம்ப முக்கியம். நான் பல நாள் இந்த மாதிரி உரைகள் எல்லாம், இந்த மாதிரி சூழல்கள்லாம் மக்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். மக்களால் புரியவும் இல்லை, அதை ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்படிங்கிறாங்க. அதான் சுகத்தை தேடுறவனுக்கு அந்த சுகத்தோட அருமை அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அந்த சுகத்தினால எந்த வெற்றியும் இல்லைங்கிறதா தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண் பெண்ணுக்குள்ள சுகம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால 24 மணி நேரமும் எந்த கணவன் மனைவியும் அந்த சுகத்துக்குள்ளே இல்லை. அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்கல்ல, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, குழந்தைய பார்த்துக்கிறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, பார்க்குறாங்கல்ல. ஆனால் அதுக்குள்ள சுகம் இருக்குங்கிறதுக்காக ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் சுகத்தையோ அனுபவிச்சுட்டு இருக்கா? அது அது எப்போ பயன்படுத்தணும், அது எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த மாதிரி தேவையற்ற பொருட்களை நீங்கள் பயன்படுத்துறத தவிர்த்து பாருங்க. அதுக்குள்ளேருந்து உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி மாற்றமும் எப்படி இருக்குங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கணும். அப்போதான் நீங்கள் ஒரு கிளாரிட்டியாக நிதானமாக இருக்க முடியும். இந்த வாழ்க்கை இன்னொருத்தருக்கான வாழ்க்கை கிடையாதுங்க, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கானது. இந்த தேசத்தில் நீ எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறங்கிறது முக்கியம் இல்லை, நீ எப்படி வாழ்கிறங்கிறது தான் முக்கியம். நீ ஏழையாரு பணக்காரனாரு அது முக்கியம் இல்லை. இந்த உடலும் உன் வாழ்க்கையும் உனக்கு ஏற்ற மாதிரி நீ திருப்தியாக இருக்கிறியா, நீ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கியா, நீ ஹாப்பியாக இருக்கியா, நீ மகிழ்ச்சியாக இருக்கியாங்கிறது தான் முக்கியம். அதுக்கு நீ ஏழையாக இருக்கணும் பணக்காரனாக இருக்கங்கிறது தான் முக்கியம் கிடையாது. நீ ஒரு நல்ல செயலில் இருக்கிறதுக்கு உன் உடலும் உன் மனமும் உனக்கே உன்னை பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உனக்கு இன்னொருத்த சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம், நான் ரொம்ப கரெக்டான ஆளுக்கான்னு நீ உனக்கே உன்னை தெரியணும். நான் ரொம்ப கரெக்டான ஆள் அப்படிங்கிறது உனக்கு உன்னை பிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஊருக்கு பிடிக்கணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. உனக்கு உன்னை பிடிச்சிருச்சுன்னா ஊருக்கு அப்புறம் எல்லாத்தையும் பிடிக்கும். அவ்வளோதான் அதோட விஷயம். அதனால் இதை ரொம்ப அவசியமாக இதை உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் பார்த்துக்கங்க. இதெல்லாம் மாறப்பட்டே ஆகணும். அப்படிலாம் இருந்தால் தான் லைஃப்பில் ஏதாவது ஒன்று பெறவோ பார்க்கவோ முடியும். இதெல்லாம் இருந்தால் தான் கொஞ்சமாச்சும் இந்த தியானம் கடவுள் அப்படின்னு இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது நெக்ஸ்ட்டு அந்த போகிறதுக்கான ஒரு ட்ராவலாச்சும் பண்ண முடியும். இல்லைன்னா ட்ராவல் கூட பண்ணுறது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம் அது. அதனால அதை முழுமையாக பார்த்துக்கங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலலாம் எல்லாத்தையும் கடந்து வந்தபோது அந்த லைஃப்பில் ஒன்று கற்றுக் கொடுத்தது என்னென்னா, எதெல்லாம் தீய பழக்கமாக நான் எப்படி கற்றுக்கிறேன்னா, இந்த சமூகம் எனக்கு கற்றுக் கொடுக்குது. தீய பழக்கங்களை நான் கற்றுக்கலைங்க. சும்மா இருக்கிறவன்ட்ட ஒரு கிளாஸ் இருந்தால் குடிச்சு பார்க்குறியா அப்படின்னா அந்த சுவை ஒட்டிக்குது, அதுக்குள்ளே ஒரு துமுறு ஒட்டிக்குது. அப்போ இந்த சமூகம் தான் அதுக்கான காரணமாக இருக்குது.
அப்போ அதுக்கான ஒரு சூழலை வந்து ஒரு பேஸ் கிடைக்கிது ஒரு இடத்துல. அப்போ நான் அதுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த தியானங்கிறது என்ன பண்ணுச்சுன்னா, எனக்குள்ள எதெல்லாம் உள்ளே போணுச்சோ, எதெல்லாம் கையில் இருந்துச்சோ அதெல்லாம் கீழே போட்டேன். கீழே போடுறதுக்கு வாய்ப்பு எப்படின்னா, திருந்திட்டேன் மாறிட்டேன்னு சொல்லலைங்க, அந்த சூழலையே மாற்றுனுச்சுன்னு சொல்லணும். அந்த சூழலே மாறுனுச்சு. அப்போ அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்ட போது நமக்குள்ள என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எவ்வளோ கீழ்நிலையில் நம்ம மனிதனாக வாழ்ந்துருக்கிறோம், எவ்வளோ மோசமான வாழ்க்கையை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்போ நம்ம போய் சமூகத்தை போய் குறை சொல்லியிருக்கோமே, யாரோ ஒரு தலைவரை போய் திட்டியிருக்கோமே, நாம் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கிறோம், நாம் எவ்வளோ தப்பாக வாழ்ந்திருக்கோம், நாம் எங்கே நிதானமாக இருந்தோம் மற்றவங்கள போய் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல அடிப்படையாக இந்த தியானம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சுன்னா, என்ன அடிப்படையாக அந்த நிதானத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பை உருவாக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த தியானத்திலேருந்து பயனடைஞ்சது என்னன்னா, நான் ஒரு நிதானமான ஆளாக மாறினேன். அந்த நிதானம் என்ன ஒரு கரெக்டாக பாதுகாத்துனால தான் வெளியில் வந்து இந்த மாதிரி சூழலை பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படுது. அப்போ முதல் ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா, காசு பணத்தை தாண்டி தனக்கு நிதானம் வேணும், தனக்குள்ள ஒரு நிதானம் வேணும். தான் நிதானம் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை சொர்க்கம். நீ ஏழை பணக்காரன் ஜாதியெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ நிதானமாக இருக்கிறியா? நீ நிதானமாக இருந்தன்னா உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கு, உன் வாழ்க்கை எவன் கையிலையுமே இருக்காது. நீ நிதானம் தவறும் போது இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் உன் வாழ்க்கையை கையில் பிடிச்சிக்குவான். அவ்வளோதான் விஷயம். அந்த நிதானம் தவறுறதுங்கிறது போதையில் தள்ளாடும் போது இன்னொருத்தனோட துணை வேணும். அப்படி இல்லைன்னா இன்னொருத்தவனை பார்க்கும்போது என்ன சொல்லுவான், இவன்லாம் குடிச்சிட்டு இப்படி பாரு எப்படி நடக்கிறான் பாரு அப்படின்ருவான். அதே மாதிரி நீ நிதானம் தவறி ஏதாவது பேசும்போதோ கோவப்படும் போதோ, நீ ஒரு முடிவு எடுக்கும் போதோ, கோவத்தில் ஒரு முடிவு எடுக்கும் போதோ, அங்கே தப்பு நடக்கும்போது உன்னை விமர்சனம் பண்ணிடுவான். நீ நிதானமாக இருந்து ஒரு வேலை ஒரு செயல் செய்யும் போது அங்கே உன்னை திரும்பி கவனித்து பார்ப்பான். லேட்டாக பார்த்தா கூட அவன் மிக சரியான ஒரு ஆளாக இருக்கான்ப்பா அப்படின்னு பார்ப்பான். புரியுதா? இதுதான் வேணும் ஒரு தனி மனிதனுடைய வெற்றி. நீ வந்து ஒன்று ஆசுவாசப்படுத்திக்கணும். நீ களத்துக்குள்ள என்ன வேணாலும் பண்ணு, இந்த உலகத்தையே போய் ஆளு, நான் உன்னை வேண்டாங்கல, ஆனால் நிதானமாக போ. நீ நல்லா உன்னை ஸ்டடி பண்ணி நீ நல்ல க்ரோத் ஆகி நல்ல வலிமையோட போ. மனதை பதட்டப்பட வைக்காத, யாருக்காகவும் வேலை செய்யாத, முதல்ல உனக்காக வேலை செய். ஒன்றை முதல்ல ஸ்டடி பண்ணு. அதுதான் சரியா?